பொங்கல் பண்டிகைக்கு பின்னால் உள்ள புராண கதைகளை ஒரு முறை நினைவு கூறுவோமா? இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போவது சாபம் பெற்ற காளையின் கதை. இந்த கதை காளைகள் விவசாயத்திற்கும் பசுமைக்கான தேவதையாக மதிக்கப்படும் வழக்கத்துக்கும் அடிப்படையாக அமைந்தது. ஒரு சமயம் சிவபெருமான் தனது அழகான காளை நந்தியை அழைத்து ஒரு முக்கியமான பணியை அறிவித்தார். அவர் பசுநேசர் எனும் சிவபக்தரிடம் சென்று மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை கூறுமாறு உத்தரவிட்டார். அந்த செய்தி என்னவென்றால், மனிதர்கள் தினமும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும், ஆனால் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே உணவு உண்ண வேண்டும் என்று. ஆனால் பூமியில் வந்த நந்தி தற்செயலாக செய்தியை தவறாக சொன்னது. மனிதர்கள் தினமும் உணவு உண்ண வேண்டும், மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று. இதை பசுநேசர் உண்மை என்று நம்பி அனைவரிடமும் போதிக்க ஆரம்பித்தார். மனிதர்களின் வாழ்க்கை முறையே இந்த தவறான தகவலால் மாறிப்போகத் தொடங்கியது. இந்த செய்தி சிவபெருமான் அறிந்து மிகவும் கோபமடைந்தார். நந்தி செய்த தவறுக்கு அவர் கடுமையாக சபித்தார். நந்தி, நீ செய்த இந்த தவறுக்கு இனி பூமியில் சென்று வாழ வேண்டும், விவசாயிகளுக்காக வயல்களை உழவு செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் கூறினார்.